அன்பிற்சிறந்த உங்கள் அனைவரையும் மீண்டும் நான் வணங்கி மகிழ்கிறேன். கவியரசர் கண்ணதாசனின் ஆகச்சிறந்த பாடல்கள் சிலவற்றை வாய்ப்பு நேரும் போதெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் உண்மையிலேயே நான் பரவசப்படுகிறேன். இன்று ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே என்ற பாடல் குறித்து உங்களிடம் பேச விரும்புகிறேன். தன்னுணர்ச்சி பாடலின் உள்ளார்ந்த பண்பு தனிமனித ஆளுமையாக இருப்பினும், உலகப் புகழ்வாய்ந்த தன்னுணர்ச்சி பாடல்கள் இலக்கியம் என்னும் சிறப்பினை பெற்று விளங்க காரணம், அவை தனிமனித அனுபவங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மட்டும் வடிவம் கொடுக்காமல் மனிதகுலத்திற்கு பொதுவான அனுபவங்களுக்கும் உணர்வுகளுக்கும் உருவம் கொடுப்பதனால்தான் என்று இன்ட்ரோடக்ஷன் டு தி ஸ்டடி ஆஃப் லிட்டரேச்சர் நூலில் ஹட்சன் குறிப்பிடுகிறார். தன்னுணர்ச்சி பாடல்களுக்கு ஷெல்லியும் கீட்ஸும் ஆங்கில இலக்கிய உலகில் முதலாக முழு வடிவம் கொடுத்தனர். மகாகவி பாரதியிடம் ஷெல்லியின் செல்வாக்கு மிக அதிகம். ஷெல்லியின் தாக்கத்தால் பாரதி அற்புதமான தன்னுணர்ச்சி பாடல்களை தமிழுக்கு தந்திருக்கிறார். தன்னுடைய பெயரையே ஷெல்லிதாசன் என்று மாற்றிக்கொண்டவர் பாரதி. செவ்வியல் இலக்கியமாக திகழும் சங்க பாடல்களில் நாம் காணும் அகத்துரை பாடல்களும் கையறுநிலை பாடல்களும் தன்னுணர்ச்சி பாடல்களே. குறிஞ்சிப்பாட்டு மிகச்சிறந்த தன்னுணர்ச்சி பாட்டுக்கு சரியான சான்றாகும். புறநானூற்றில் பல பாடல்கள் தன்னுணர்ச்சி பாடல்களே. பாரியை இழந்து பரம்புமலையை துறந்து பரிதவித்த நிலையில் பாரி மகளிர் அங்கவையும் சங்கவையும் பாடி வைத்த அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் பாடல் தன்னுணர்ச்சி பாடல்களின் உச்சம். தன்னுணர்ச்சி பாடல்களை அகச்சார்பு தன்னுணர்ச்சி பாடல்கள், புறச்சார்பு தன்னுணர்ச்சி பாடல்கள் என்று இருவகையாக பிரிக்கலாம். பிஜித்தீவின் கரும்புத் தோட்டங்களில் கண்ணீர் சிந்திய தமிழ் பெண்களைப் பற்றி தன் நெஞ்ச குருதியை பேனாவில் நிரப்பி பாரதி தீட்டிய கரும்புத் தோட்டத்திலே என்னும் பாடல் புறச்சார்பு தன்னுணர்ச்சி பாடல்களில் தனித்துவம் மிக்கது. ஓர் இளம் விதவையாகவே தன்னை பாவித்து பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய கோரிக்கையற்று கிடக்குதன்னே இங்கு வேரில் பழுத்த பலா என்ற அமரத்துவம் வாய்ந்த பாடலும் புறச்சார்பு தன்னுணர்ச்சி பாடலே. பாரதியே முதலாய் தன்னுணர்ச்சி பாடல்களை பூரண நிறைவுடன் பாடியவர் என்கிறார் திறனாய்வாளர் கைலாசபதி. கண்ணதாசனின் பெரும்பாலான பாடல்கள் அகச்சார்பு தன்னுணர்ச்சி பாடல்கள். அவருடைய வாழ்வில் நேர்ந்த அனுபவங்களே அவர் வழங்கிய ஒவ்வொரு பாடலுக்கும் பின்புலமாக அமைந்துள்ளதை நம்மால் எளிதில் அறிந்து கொள்ள முடியும். பாரதியின் பாடல்களில் கூட விளங்கிக் கொள்ள இயலாத இருண்மை, அப்ஸ்கியூரிட்டி கொஞ்சம் உண்டு. ஆனால் நம் கவிஞரிடம் இருண்மை தன்மைக்கு இடமே இல்லை. ஒரு கவிஞன் தன் துயரத்தால் கற்றதை பாட்டினில் போதிக்கிறான் என்பான் ஷெல்லி. அவர் ஸ்வீட்டஸ்ட் சாங்ஸ் ஆர் தோஸ் தட் டெல் ஆஃப் சேடஸ்ட் தாட்ஸ் என்று சொன்னவனும் ஷெல்லியே. துயரம் செறிந்த பாடல்கள்தான் நம் செவிகளில் இனிமை நிறைந்த பாடல்களாக இறங்கி இதயத்தை ஈரப்படுத்துகின்றன. இதில் இருவேறு அபிப்பிராயங்களுக்கு இடமே இல்லை. தன்னுடைய சுய அனுபவத்தின் நிழலாய் படிந்திருக்கும் சோகத்தின் சுமையை அதே தட்பவெப்பத்துடன் இன்னொருவர் இதயத்தில் இறக்கி வைக்கும் ரசவாதத்தை கண்ணதாசனால் சாதாரண சினிமா பாடல்களில் சாதிக்க முடிந்ததற்கு காரணம் அவருடைய உணர்ச்சி பெருக்கும், அதை அழகாக வெளிப்படுத்த அவருக்குள் வாய்த்திருந்த மொழி ஆளுமையுமாகும். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி போன்ற பல பாடல்கள் அகச்சார்பு தன்னுணர்ச்சியை மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தி இருந்தாலும், அவன்தான் மனிதன் படத்தில் கவிஞர் எழுதிய ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா என்ற பாடல் பல பரிமாணங்களில் சோக ரசத்தை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது. இந்த பாடலில் அனுபவத்தில் முதிர்ந்த தத்துவ ஞானம் அழகாக முகம் காட்டுகிறது.
முட்டைக்குள் மறைந்திருக்கும் குஞ்சைப் போல் விஸ்வநாதனின் ஹார்மோனிய பெட்டிக்குள் அடைகாத்த மெட்டுக்கு கவிஞர் வடித்துக் கொடுத்த பாடல் வரிகளை முதலில் நாம் கொஞ்சம் பார்ப்போம். ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையென்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என் நிழலில் கூட அனுபவத்தின் சோகம் உண்டு. பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே, ஆனால் நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள், அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான். நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டேன், துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. இது ஒரு திரைப்பட பாடல் என்று சொன்னால் நம்பத்தான் முடியவில்லை. காலம் இன்னும் ஓர் 25 ஆண்டுகள் இந்த மண்ணில் வாழ அவரை அனுமதித்திருந்தால் இதுபோன்று எத்தனை அற்புதமான தத்துவச் சாயல் படிந்த பாடல்களை நமக்கு கவிஞர் வழங்கியிருப்பார். முல்லை விட்டுவிட்டு மலரை பறித்துக் கொள்வதில் இந்த கடவுளுக்கு என்ன மகிழ்ச்சியோ தெரியவில்லை. வாழ்க்கை தந்த அனுபவங்களால் ஒரு ஞானியின் பரிபக்குவ மனநிலையை கவிஞர் அடையத் தொடங்கிய தருணத்தில்தான் காலம் அவரை நம்மிடமிருந்து பறித்து கொண்டது. இனி இந்த பாடலுக்குள் செல்வோம். ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே என்ற திருநாவுக்கரசரின் தேவாரப் பாடல் வரியைத்தான் கவிஞர் அப்படியே எடுத்துக்கொள்கிறார். அப்பர் சிவனை சிந்தையில் நிறுத்தி பாடிய வரியை கவிஞர் கண்ணனோடு இணைக்கிறார். உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் கண்ணனாகவே ஆழ்வார்களுக்கு காட்சியளித்தது போன்று காணும் அனைத்தும் கண்ணனாகவே கவிஞருக்கு தரிசனம் தந்தன. எனது மாமரங்களில் இன்னும் சில குயில்கள் கூவட்டும், அவை கண்ணா என்று பாடட்டும். எனது தென்னை மரங்களில் இன்னும் சில இளநீர்கள் செழிக்கட்டும், அவை கண்ணனின் பூஜைக்கு உதவட்டும். எனது நந்தவனங்களில் இன்னும் சில புஷ்பங்கள் மலரட்டும், அவை கண்ணனுக்கு மாலையாக மாறட்டும். எனது விளக்குகள் இன்னும் பிரகாசமாக எரியட்டும், அவை கண்ணனுக்கு தீபமாகட்டும். எனது வாழைத் தோட்டங்கள் பச்சை பசேல் என்று காட்சியளிக்கட்டும், அவை கண்ணனுக்கு நைவேத்தியம் படைக்கட்டும். எனது சங்கீதம் தாளம் தப்பாமல் எழட்டும், அத்தாளம் கண்ணன் கோவில் மணியோசையாக மாறட்டும் என்று கண்ணனை நினைத்து உருகி உருகி தவித்த கவிஞர் ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா என்று பாடலின் முதல் வரியில் கண்ணனை வெளித்ததில் வியப்பே இல்லை. நாத்தெழும்பேற முதலில் நாத்திகம் பேசிய கவிஞர் பின்னாளில் ஆத்திகராக மாறி அர்த்தமுள்ள இந்து மதத்தில் ஆய்வு நடத்தியவர். நாத்திகம் ஒரு மாயாவாதம், போலித்தனம், மனது அறிந்தே சொல்லிய பொய் என்று வாக்குமூலம் வழங்கியவர்தான் நம் கவிஞர். ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா என்று பாடல் தொடங்குகிறது. ஆசையை தொட்டிலாக்கி அதில் மனிதனை ஆடச் செய்து வேடிக்கை பார்ப்பது ஆண்டவனின் வழக்கம். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே என்று ஏற்கனவே எழுதியவர்தான் கவிஞர். அலை இருந்தால்தான் கடல், ஆசை இருந்தால்தான் வாழ்க்கை. அலை இல்லாத கடலை காணக்கூடுமா? ஆசை இல்லாத வாழ்வைத்தான் வாழ முடியுமா? மனித மனத்தில் ஆண்டவன் ஏன் ஆசையை தூண்டினான்? கவிஞர் இந்த கேள்விக்கு மிக அழகாக விளக்கமளிக்கிறார். ஆசைகள் அற்ற இடத்தில் குற்றங்கள் அற்றுப்போகின்றன. குற்றங்களும் பாவங்களும் அற்றுப்போய்விட்டால் மனிதனுக்கு அனுபவங்கள் இல்லாமற் போய்விடுகின்றன. அனுபவங்கள் இல்லை என்றால்
நன்மை தீமைகளை கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே தவறுகளின் மூலமே மனிதன் உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இறைவன் ஆசையை தூண்டிவிடுகிறான் என்பது கவிஞரின் கண்டுபிடிப்பு. நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என் நிழலில் கூட அனுபவத்தின் சோகம் உண்டு என்று பாடல் தொடர்கிறது. வாழ்க்கையே ஒரு நாடகம், அதில் நாம் அனைவரும் நடிகர்கள் என்றார் ஷேக்ஸ்பியர். ஆடுவது நாடகம், ஆளுக்கொரு பாத்திரம், இறைவனுக்கு வேஷம் என்னவோ. ஆடவிட்டு பாடுவான், மூடுதிரை போடுவான், மேடையவன் மேடை அல்லவோ என்று துலாபாரம் படத்தில் கவிஞர் எழுதிய காற்றினிலே பெருங்காற்றினிலே என்ற பாடலை இந்த இடத்தில் நெஞ்சம் கொஞ்சம் அசை போட்டு பார்க்கிறது. என் நிழலில் கூட அனுபவத்தின் சோகம் உண்டு என்ற வரியில் வாழ்க்கை கவிஞருக்கு சீதனமாக வழங்கிய வலிகள் அனைத்தையும் அடர்த்தியாக இறக்கி வைக்கிறார். 3 பிறவிகளில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறுகளையெல்லாம் ஒரே பிறவியில் பாதி வழியை கடப்பதற்கு முன்னாலேயே நான் செய்து முடித்திருப்பதாக கருதுகிறேன். என் கால்கள் போகும் பாதையில் கிடந்த முட்கள் எல்லாம் என்னால் போடப்பட்டவைதான். நேற்று நான் போட்ட முட்களை இன்று நான் மிதிக்கிறேன். விதைத்தவன் கடமைதான் அறுவடை என்பதை நிரூபிக்கிறேன். கிழக்கு முகமாக பயணம் போக விரும்பினேன். குதிரையை மேற்கு முகம் பார்த்து நிறுத்தினேன். நான் என்னவோ கிழக்கு முகமாகத்தான் ஏறி உட்கார்ந்தேன். குதிரை என்னவோ மேற்கு திசை நோக்கித்தான் போய்க் கொண்டிருந்தது. ஆம், என் குதிரை மேற்கே, என் கண்கள் கிழக்கே. உதயத்தை நோக்கி என் ஆசைகள், அஸ்தமனத்தை நோக்கி என் பயணம். நான் வைத்திருந்தது கழுவப்படாத பாத்திரம், அதில் இருந்ததோ வேகாத சோறு, ஊற்றப்பட்டிருந்ததோ கெட்டுப்போன குழம்பு. தாழாத பசி, சாப்பிட்டு விட்டேன். சேற்றை விலக்கிக் கொண்டு நீரை தேடும் பூமியில் நீரை விலக்கிக் கொண்டு சேற்றை தேடி நான் குளித்திருக்கிறேன். காகிதத்தால் செய்யப்பட்ட இலைகளில் வாயை வைத்து கடித்த பின்பே காகிதம் என்று கண்டுகொண்ட ஆட்டுக்குட்டியைப் போல் அனுபவங்களின் மூலமே நான் அறிவை சேகரித்திருக்கிறேன் என்றவர் கவிஞர். எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது. எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது என்று புதிய பறவை படத்திலும், என் காதுக்கு மொழி இல்லை, என் நாவுக்கு சுவை இல்லை, என் நெஞ்சுக்கு நினைவில்லை, இனி நிழலுக்கும் உறக்கமில்லை என்று பார்மகளே பார் படத்திலும் கவிஞர் தன் சொந்த சோகங்களை கதாபாத்திரங்களின் மூலம் அற்புதமாக இறக்கி வைத்திருப்பார். இனி என் நிழலுக்கும் உறக்கமில்லை என்பதற்கு மேல் ஒருவன் தன் சோகத்தின் கனத்தை வார்த்தைகளில் வடித்துவிட முடியாது. என் நிழலில் கூட அனுபவத்தின் சோகம் உண்டு என்பதற்கு மேல் ஒருவன் தன் அனுபவத்தில் விளைந்த வலியை விளக்கிவிடவும் முடியாது. பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே, ஆனால் நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே என்கிறார் கவிஞர். அறிவு மூளை சார்ந்தது, பாசம் இதயம் சார்ந்தது. அறிவு எதையும் ஆய்வு செய்வது, பாசம் தவறுகளை கூட பார்க்க மறுப்பது. அறிவுக்கு 1000 கண்கள், பாசத்திற்கு அன்பு மட்டுமே ஊற்றுக்கண். உறவு எது பகை எது என்று அறிவு கண்டுபிடித்துவிடும். பாசத்திற்கு பிரிவும் தெரியாது, பகையும் புரியாது. அறிவு விழிப்போடிருக்கும், பாசம் மயங்கிக் கிடக்கும். தன்னை வீழ்த்த வரும் பகையை இனங்கண்டு அறிவினால் வென்றுவிடும் ஆற்றல் மிக்க மனிதன் அன்பு செய்யும் நண்பனிடம் மட்டும் தோற்றுவிடுகிறான். எல்லாவற்றிலும் வெற்றியே கொண்டாடப்படும். ஆனால் அன்பின் விளைவில் தோற்று நிற்பதுதான் தொழுகைக்குரியதாக மாறிவிடும். அனுபவத்தில் தன்னில் கனிந்த இந்த புரிதலை அனைவரும் உணர வேண்டும் என்ற ஆசையில் கவிஞரிடமிருந்து இந்த 2 வரிகள்
இசைப்பாடலில் வந்து விழுகின்றன. பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள், அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான். நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன்? இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். படிப்பறிவு பட்டறிவு என்று 2 அறிவு வகை உண்டு. படிப்பறிவில் வார்த்தை இருக்கும், பட்டறிவில்தான் வாழ்க்கை இருக்கும். கவிஞர் பட்டினத்தாரைப் போல வாழ்க்கையில் பட்டு தேறியவர். வாழ்க்கையின் உன்னதம் எது என்பதை கவிஞரால் கண்டுகொள்ள முடிந்தது. மண்ணில் மனிதனாய் மலர்ந்தது மற்றவர்க்கு தன்னிடம் உள்ளதை தருவதற்காக, அடுத்தவரிடமிருந்து எதையும் பெறுவதற்காக அன்று. லைஃப் இஸ் டு கிவ், நாட் டு டேக் என்று வாழ்க்கையை ஒரு வரியில் விளக்கினார் பிரெஞ்சு படைப்பாளி விக்டர் ஹியூகோ. பசுவின் பால் கன்றுக்கு, தாயின் பால் குழந்தைக்கு, மனித வாழ்க்கை மற்றவர் நலனுக்கு. அன்புடைய மனிதனால் ஒருபோதும் சுயநலமாய் வாழ முடியாது. பிறர் துயர் தீர்க்கும் பெருங்கருணை ஒன்றுதான் மனித வாழ்வை மகத்துவம் உள்ளதாக ஆக்கும். மனத்தால் பிறர் நலனை நினைப்பவனே மனிதன். பாஞ்சாலி தன்மானம் காக்க கண்ணனிடம் சேலை கேட்டாள். பார்த்தனோ தன்மயக்கம் தீர்வதற்காக பரந்தாமனிடம் கீதை கேட்டான். ஆனால் நானோ நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் என்கிறார் கவிஞர். தின்னவரும் புலி தன்னையும் அன்புடு சிந்தையில் போற்றிடுவாய், நன்னெஞ்சே அன்னை பராசக்தி அவ்வுருவாயினள் அவளை கும்பிடுவாய் என்று ஆன்மநேயத்தின் சிகரத்தில் நின்று பாடுகிறான் பாரதி. எல்லா உயிர்களையும் தன்னுள் காண்பதும் எல்லா உயிர்களிலும் தன்னை காண்பதும் தான் உண்மையான ஆன்மீகம். உலகத்தின் ஒவ்வொரு உயிரிலும் தன்னை காணத் தெரிந்தவனுக்கு எந்த உயிரையும் துன்புறுத்தும் எண்ணம் எழாது. ஓர் உயிரை வருத்தத்திலிருந்து விடுவித்து நன்மை செய்யும் நிலையில் துன்பம் வந்தாலும் அதை மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ளும் மனம் மட்டும் வாய்த்துவிட்டால் அவன்தான் இறைவன். கொட்டுவது தேளின் குணமாக இருந்தாலும் தண்ணீரில் தத்தளிக்கும் அதை காப்பாற்ற முனைவதுதான் சந்நியாச தர்மம் என்றார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இந்த சந்நியாச தர்மமே கவிஞரின் சுதர்மமாக இங்கே மாறிவிடுகிறது. நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் என்ற கவிஞரின் பாடல் வரியில் மானிட தர்மத்தின் மகத்துவம் முழுவதும் பளிச்சிடுகிறது. இந்த ஒரு வரி சாதாரண சினிமா பாடலாசிரியருக்கு வசப்படுவதற்கு சாத்தியமே இல்லை. கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். இப்படியெல்லாம் எளிமையாகவும் அழகாகவும் அருமையாகவும் இயல்பாகவும் பாட்டில் எடுத்துச் சொல்ல நம் கவிஞரை தவிர வேறு யாரால் முடியும்? அருமையில் எளிய அழகே போற்றி என்பது மாணிக்க வாசகம். அருமையும் எளிமையும் அழகையும் கொண்டவன் ஆண்டவன் மட்டுமில்லை, நல்ல பாடலுக்கும் இந்த 3 பண்பு நலன்கள் உண்டு. கவிஞரின் பல பாடல்களில் இந்த பண்பு நலன்களை நம்மால் பார்க்க முடியும். சரியும் போது சஞ்சலமும் உயரும்போது உற்சாகமும் கொள்வது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதாகும். நடை உன் போக்கில் இருக்கட்டும், நிகழ்ச்சி அதன் போக்கில் போகட்டும், விளைவுகளுக்கு தயாராக இரு. இப்படி நடக்காமல் இருந்திருந்தால் என்று சிந்திக்காதே, எப்படியும் நடக்கும். சாவி கொடுக்கப்பட்ட பொம்மை சாவி இருக்கிறவரைதான் ஓடும். முடிவுகள் எப்படி இருப்பினும் சரி, வாழ்வுக்கென்று நல்ல நீதிகளை தேர்ந்தெடுத்து கொண்டு போய்க்கொண்டே இரு என்கிறார் கண்ணதாசன். இரவில்லாத பகல் இயற்கையில் இல்லை, பிரிவில்லாத உறவு வாழ்க்கையில் இல்லை, துன்பமற்ற இன்பம் எவருக்கும் வாய்த்ததில்லை. மலை மீது ஏறத் தொடங்கியவன் ஒரு கட்டத்தில் இறங்கித்தான் தீர வேண்டும். பல நேரங்களில் ஏறுகின்ற வேகத்தை விட இறங்குகின்ற வேகம் விரைவாகவே இருக்கும். சிகரத்தில் ஏறிவிட்டவன் அங்கேயே நீண்ட காலம் நின்று கொண்டிருக்க முடியாது.
வரங்களும் சாபங்களும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. ஏழை பணக்காரனாக மாறினால் அது கடவுளின் கருணை. பணக்காரன் பரம ஏழையாக மாறிவிட்டால் அது கடவுளின் சோதனை. வாழ்க்கை ஒருவனுக்கு எந்த நேரத்தில் எதை தருகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் விவேகம். எந்த நிலையிலும் தன் இயல்பு கெடாமல் ஒவ்வொன்றாய் கடந்து செல்ல வேண்டும் என்கிறது சென் தத்துவம். இன்பத்திலும் துன்பத்திலும் மனத்தை ஒரே நிலையில் வைத்திருப்பவனே ஸ்திதப்பிரஜன் என்கிறது பகவத்கீதை. கண்ணனின் கீதை காட்டும் பாதையில் ஒருவன் பயணித்தால் வாழ்வில் கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டான். அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டான். அறியாமையில் மயங்கிக் கிடக்கும் அர்ஜுனர்களாகிய நமக்கு வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் கீதோபதேசம் செய்கிறார் கவிஞர். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா என்று பாடலை முடிக்கிறார் கவிஞர். இந்த 2 வரிகளே பாடலின் உச்சம். உள்ளம் ஒழுங்காயிருந்தால் எல்லாம் ஒழுங்காகிவிடும். ஹாப்பினஸ் கம்ஸ் நாட் ஃப்ரம் விதவுட் பட் ஃப்ரம் விதின் என்பதே உபனிஷதங்களின் சாரம். மகிழ்ச்சி வெளியே இருந்து வருவது அன்று, அது உள்ளத்தில் ஊற்றெடுப்பது. மனத்தில் உருவாகும் எண்ணம் எப்படியோ அப்படியே நாம் எழுவதெல்லாம் நம் எண்ணங்களால் தான். உலகை உருவாக்குவதும் நம் எண்ணங்களே என்கிறது தம்மபதம். உபனிஷதங்களின் சாரமும் தம்மபதத்தின் சாரமும் ஒன்றாகச் சேகரிக்கப்பட்ட ஞானக் கோப்பையே கவிஞரின் இந்த பாடல். ஆம், ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே.